ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் இணைந்திருக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே அதில் பலன் பெறுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், இப்பொழுது ஆதரவு தரப்போகக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க நண்பர்களே. சந்தாதாரராக மாறிவிடுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கு நண்பர்களே. அதிகாலையிலேயே சந்திர கிரகணம் தொடங்கி அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது. குறிப்பாக டைம் சொல்லணும்னா காலை 1:18 ஆரம்பித்து 2:23 பிறகு சந்திர கிரகணம் முடிவடைந்து வருதுங்க. எனவே காலை நேரத்தில் மட்டும், அந்த சந்திர கிரகண நேரத்தில் மட்டும் நீங்கள் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராதிங்க. அந்த காலை நேரத்தில் நீங்கள் வெளியில் வராமல் பேசாமல் படுத்து தூங்கிறது நல்லது ஆப்ஷன் நண்பர்களே. காலையில் எழுந்த உடனே குளிச்சிருங்க. டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடுவது நல்லதுங்க. இன்னைக்கு கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற நண்பர்களே. இது தவிர குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சூழல் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு அதிகமான வளர்ச்சி கூடக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. குறிப்பாக வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் வியாபார வாழ்க்கை சிறப்பாக வெற்றியாக மாறும் நண்பர்களே. குறிப்பாக விவசாய பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், நிறைய ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, வெற்றியாக முடிக்க முடியும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. கவர்மெண்ட் வழியில், அதாவது அரசு பணிகள் சம்பந்தமான வழியில் உங்களுக்கு ஏதாவது இழுபறியான தாமதமாகக்கூடிய வேலைகள் இருந்தது அப்படின்னா அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில நபர்கள், மூன்றாம் நபர்களை பயன்படுத்தி கூட உங்கள் வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக அரசு சம்பந்தமான பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நண்பர்களே. குறிப்பாக அரசு சம்பந்தமான வேலைகள், ஏதாவது சலுகைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் அலுவலக பணிகளை இன்னைக்கு கெத்து காட்ட முடியுங்க. ஏன்னா நல்ல மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்கள் ஆஃபீஸில் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். நல்ல மதிப்பை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. சக ஊழியர்கள், உயரதிகாரிகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இப்போ உங்கள் மனசில் சுபகாரியங்கள் நடத்தணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்காக ஆர்வம் கூடக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க. அதன் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் நல்ல வளர்ச்சிகளை பெறும், மன திருப்தி ஏற்படும். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது திருமண தடை அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஈடுபடுங்க நண்பர்களே. உங்களது நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நண்பர்களுடைய உதவிகளை நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே. உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வேறு லெவலில் உதவி கிடைக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய வகையில் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் ஈடுபடும் போது நீங்கள் ஜாலியாகவும் இருக்க முடியும். குறிப்பாக ஆரோக்கியமான நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற முடியும் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடன் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சில புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எந்த திருப்பங்களாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு அடித்தளம் இன்றைக்கி ஏற்படும். அந்த திருப்பங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய அன்புக்குரிய உங்களது காதலர் இன்று தினம் உங்கள் திருமணத்தை பற்றி, காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதை பற்றி இன்றைக்கி உங்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க.
அப்பொழுது நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அவசரப்படக்கூடாது. நிதானித்து முடிவெடுங்கள் நண்பர்களே. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை மாற்றுவதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத உட்கார்ந்து பேசி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வாழ்க்கையை திருமணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமான சூழ்நிலை தான் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க நிதானித்து யோசித்து முடிவெடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் போதுமான நேரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு சில முக்கியமான வேலைகள் வந்துறதுனால பின்னாடி நீங்கள் வந்து அந்த முடியாதனால கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். குடும்பத்தோட கொஞ்ச நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே. ஆனால் நீங்கள் அதுக்காக அப்செட் ஆக தேவையில்லைங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் பற்றிய சில கம்ப்ளைண்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால குழந்தைகள் பற்றிய சில குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதனால கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றபடி திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக சில கம்ப்ளைண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்குங்க. எனவே மிக மிக சிறப்பாக அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதற்காக நீங்கள் சிறப்பாக ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஜாலியான அனுபவத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தரும். பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு செயல்படணும். சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை அதிகமாக பண்ணீங்கன்னா பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்றைய தினம் சில நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய தினம் மிக மிக ஆரோக்கியமான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. நல்ல நேரம் இன்னைக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதானத்தை யோசிச்சு முடிவெடுங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இப்பொழுது உங்களது கனவு இல்லம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது கடகராசி என்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்துங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 3 மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான பணியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. மேலும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை பெற முடியும் நண்பர்களே. அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரும். வியாபார வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணியில் நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. மேலும் சுபகாரியங்கள் நடத்தணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள், மதிப்பான கெத்தான ஒரு நாள்கள் இன்றைய தினம் ஆயுள்ய நட்சத்திர நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள்கள். நிறைய முயற்சிகளை செய்யலாம். குடும்பத்தில் வேற லெவலில் ஒற்றுமை உண்டு. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே. நல்ல ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை பயன்படுத்தி உங்கள் தொழிலை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். விவசாய பணிகளில் இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள்ங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.